வெல்கம் டு லைஃப் ஆஃப் ரவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி லைக்லி 2 ஸ்டெப்ஸ் சேலஞ்ச் அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். இந்த சேலஞ்சில் நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேடோடைய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அந்த ட்ரேடை வந்து ஜூன் 10 அன்னைக்கு எடுத்திருந்தேன். ஜூன் 10 இது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, டாட்டட் லைன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 10 நான் எப்பவுமே வந்து லண்டன் செஷன் முன்னாடி தான் வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண வருவேன். அப்படி அனாலிசிஸ் பண்ணும்போது ஏர்டைம் ஃப்ரெண்ட் கான்டாக்ட்ஸ்லாம் பார்த்த அப்புறமா அந்த டேக்கான பயஸ் வந்து என்னோடது செல்லாக இருந்துச்சு. சரி, ஓகே, செல்லுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எங்கேருந்து செல் பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு ஓபி இருந்துச்சு. இந்த ஓபிக்கு வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லண்டன் செஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லண்டன் செஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. லண்டன் செஷன் ஸ்டார்ட் ஆன அப்புறமா கொஞ்ச நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு இங்கே இருக்க ஹையஸ்ட் ஸ்பீட் பண்ணிட்டு நல்ல மொமெண்டத்தோட ஃபால் ஆயிடுச்சு. எனக்கு லண்டன் செஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இது 5 மினிட் டைம் ஃப்ரேம். இங்கே வந்து லண்டன் செஷன் என்ன பண்ணுச்சு, ஜூன் 10 அன்னைக்கு இங்கே இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட், இங்கே இருக்கிற ப்ரீ ப்ரீ லண்டன் ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு நல்ல மொமெண்டத்தோட ஃபாலோ பண்ண வச்சிருச்சு. பிரேக் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து நமக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, லண்டன் செஷனில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இப்போ நியூயார்க்லையாச்சும் செல்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நியூயார்க் வெயிட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஓபி இருந்துச்சு. இந்த ஓபிக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா சரி தான் நான் நியூயார்க் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ நியூஸ் இருந்துச்சு 6 o'clock. சிபிஐ நியூஸ் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச அப்புறமா அந்த 5 மினிட் சேனல் வந்து இந்த ஆர்டர் பிளாக் ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள க்ளோஸ் வச்சுச்சு. சரி, ஓகே, இது வந்து ஒரு ரிவர்சல் சைனாக எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ஓபிலே மறுபடியும் செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். டார்கெட் வந்து அந்த டேவோடைய ஏஷியா லோ வச்சுருந்தேன். 102 கிடைக்குது. பட் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நான் என்ட்ரான் அந்த செகண்ட்லேருந்து அப்படியே மேலே புஷ் பண்ணி ஸ்டாப் எடுத்துருச்சு. இந்த ட்ரேடில் நான் மொத்தம் 2% ரிஸ்க் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இந்த ட்ரேடில் என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் இந்த டே வந்து ப்ரீ லர்னர் செஷனில் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த ஓபியை தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மார்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் ப்ரைஸ் வந்து அங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் ஏர்லியாக செல்லுக்கு போயிட்டேன். இதுக்கு பேர் தான் வந்து ஃபோமோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னுடைய ஃபோமோவால் இந்த ட்ரேட் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட ஜேர்னியில் வந்து இந்த மாதிரி ஃபோமோனால நீங்கள் நிறைய ட்ரேட்ஸ் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரேட்லேருந்து நீங்கள் என்ன ஒரு டேக் அவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு முன்னாடி நம்ம நினச்ச இடத்துக்கு வர முன்னாடி போகும்போது, மேலே போகும்போது, கீழே போகும்போது நமக்குள்ள வந்து ஒரு ஃபோமோ வந்துடும். ஐயோ, இந்த ட்ரேட் போயிடுமோ, நம்ம எல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாகவே என்ட்ரி ஆகிடும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ட்ரேட்லாம் வந்து நமக்கு நடக்குது, ஃபோமோவால் நடக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபோமோவால் என்ட்ரி ஆனதுனால இப்போ எனக்கு வந்து இந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ட்ரேட் நான் 2% ரிஸ்க் பண்ணியிருந்தேன். அதுவுமே ஒரு தப்பு. ஏன்னா நான் வந்து என்னோட ஓபிக்கு வந்த அப்புறமா எடுத்திருந்தா அந்த செட்டப் வந்து வேற ஒரு ப்ராபபிலிட்டி. பட் அது ஓபிக்கு வராதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு நான் எடுக்கிறதுங்கிறப்போ இதோட ப்ராப்ளம் தகுந்த மாதிரி தான் நான் ரிஸ்க் பண்ணியிருந்திருக்கோம். பட் நான் அதை செய்யலை. அது நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. இந்த 2 தப்பும் தான் எனக்கு இந்த ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கான காரணம். மற்றபடி நான் என்னோட அனலைசிஸ், என்னோட டைரக்ஷன் எல்லாமே அந்த டே கரெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள், என்னோட ஸ்டாப் எடுத்த அப்புறமா என்னோட ஓபியில் இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரிமைனிங் டே ஃபுல்லாக மார்க்கெட் வந்து நியூயார்க் செஷன்லேருந்து லண்டன் க்ளோஸ் வர ஃபுல்லாக செல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாளுமே மார்க்கெட் வந்து சேல் தான் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கேருந்து இது ஒரு செல் தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இப்போ இதுலேருந்து இந்த 2 டேக் அவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபோமோவால் நம்ம ட்ரேட்ல என்ட்ரு ஆகக்கூடாது. நம்ம அனலிசிஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் அங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வந்த அப்புறமா தான் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கணும். ஸோ கைஸ், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். நீங்கள் இந்த தப்பு பண்ணி கற்றுக்கிறதுக்கும்
இந்த மாதிரி தப்புகள் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ரியலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க ட்ரேடிங் ஜர்னில நீங்க சீக்கிரமாவே சக்ஸஸ நோக்கி போலாம். கண்டிப்பா அது நடக்கும். ஓகே. இப்போதைக்கு நம்ம 2% லாஸ்ல இருக்கோம். மொத்தமா இப்போ அக்கவுண்ட் $4,900 இருக்கு. நமக்கு இன்னும் $500 தேவை. ஃபர்ஸ்ட் ஃபேஸ பாஸ் பண்றதுக்கு. பார்ப்போம் நமக்கு அடுத்தடுத்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் மார்க்கெட் நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் சியர்ஸ். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।